வெள்ளங்கிரி மலை பயணம் 2025. போனவங்களுக்கு ஒருவித அனுபவமும் போகாதவங்களுக்கு ஒரு சில பயமும் இருக்கும். அந்த கலந்ததுதான் இந்த வெள்ளங்கிரி மலை பயணம். நான் யார் கூட போனேன், என்னைக்கு போனேன், எப்படி இந்த பயணம் இருந்தது அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் கைலாயம் அழைக்கப்படும் இந்த மலையை நீங்க போய் பார்க்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர்லேருந்து இந்த பூண்டி அடிவாரத்துக்கு வரத்துக்கு சிறப்பு பேருந்துகள் இருக்கு. அந்த சிறப்பு பேருந்துகள் சார்ஜ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்றாங்க. ஷேர் ஆட்டோவும் அவைலபிள் இருக்கு. அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா சார்ஜ் பண்றாங்க. கோயிலோட அடிவாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்க இருந்து என்னென்ன பொருள் எடுத்துட்டு போகலாம் போகக்கூடாதுன்ற விஷயத்த பார்க்கலாம். முதல்ல நீங்க வாங்க வேண்டியது ஒரு மூங்கில் கொம்பு. இந்த ஒரு மூங்கில் கொம்போட விலை 30 ரூபா. ஏன் இந்த மூங்கில் கொம்பை வாங்கணும்னா நம்ம ஏறும் போதும் இறங்கும் போதும் நம்ம உதவியா இருப்பது இந்த மூங்கில் கொம்பு மட்டும்தான். நீங்க போட்டுட்டு வர செப்பல் ஷூ பாதுகாக்கிறதுக்கு இங்க இடமும் இருக்கு. அதுவும் முற்றிலும் இலவசம் தான். டோக்கன் தருவாங்க. டோக்கனை பின் பண்ணிட்டு நீங்க அங்க கயிறு கட்டி வச்சுட்டு போயிடலாம். திரும்ப நீங்க எப்போ வரீங்களோ அப்போ திரும்ப வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடிவாரத்திலேயே உங்களுக்கு டார்ச் லைட்டு, பிஸ்கெட்டு, தண்ணீர் எல்லாமே இங்க கிடைக்குது. இங்கேயும் நீங்க வாங்கிக்கலாம். இரவு டைம்ல மழை வரீங்கன்னா மறக்காம ஹூடி பெட்ஷீட்லாம் எடுத்துட்டு போங்க. இரவுல பனி அதிகமா இருக்கும். அடிவாரத்துல பாத்தீங்கன்னா 24 மணி நேரமும் அன்னதானம் வந்து இங்க நடைபெற்றே இருக்கு. நாங்கள் அடிவாரத்தில் இருக்கிற விநாயகரையும் பூண்டி வெள்ளங்கிரி ஆண்டவரையும் இங்கே வணங்கிட்டு தான் மலையை ஆரம்பித்தோம். தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. மலை ஏற ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே வனத்துறை அதிகாரிகளால் நம்ம பேகு எல்லாமே செக் பண்ணிட்டு தான் மேலே அனுப்புகிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டில் முற்றிலுமே அளவு கிடையாது. அதே மாதிரி பிளாஸ்டிக் பேப்பரில் வர பிஸ்கெட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து எதுவுமே வந்து அளவு கிடையாது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு 20 ரூபா வந்து ஒரு டோக்கன் மாதிரி ஓட்டுறாங்க பாட்டிலில். நீங்கள் திரும்ப போயிட்டு எடுத்து வந்து கொடுத்தீங்கன்னா அந்த 20 ரூபா ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி எல்லா பிஸ்கெட் பாக்கெட்டும் அந்த நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த பிஸ்கெட்லாம் பிரித்து போட்டுட்டு அப்புறம் பிஸ்கெட் மட்டும் அந்த பேப்பரில் மடித்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். சோதனையெல்லாம் முடிஞ்சு முதல் மலை ஏற ஆரம்பித்தோம். இனிமேல் ரைட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொம்புகள் போட்டிருப்பாங்க, மூங்கில் கொம்புகள். இது பார்த்தீங்கன்னா போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வராங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் கீழே 30 ரூபா கொடுத்து வாங்கினா தாராளமாக இங்கேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் இருக்கும், அதுமாதிரி லெஃப்ட் சைட்லேயும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போவேன். இந்த வாட்டி வந்து என்னோடய பசங்க கூட போகிறேன். ஸோ நாங்கள் இப்போ காலையில் ஏறுறோம். ஏன் காலையில் ஏறுறோன்றத நான் 7வது மலை கிட்ட போய் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க தொடர்ந்து போவோம். ஃபஸ்ட்டு மலை ஏறுறோம் இப்போ நாங்கள். முதல் மலை. இந்த முதல் மலையும் 7வது மலையும் போயிட்டு வந்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் மலை ரொம்ப செங்குத்தாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக படிக்கட்டாக தான் இருக்கும். எங்கேயுமே வந்து சமதள பாதையே இருக்காது. அதே மாதிரி வெயிலும் வந்து அதிகமாக இருக்கும். இறங்கும் போதும் சரி ஏறும் போதும் சரி. நாங்கள் காலையில் 8 மணிக்கு ஏறினோம். பாருங்கள் வெயில் எப்படி இருக்கு பாருங்கள். நானும் என் மகனும் இதுக்கு முன்னாடி வந்து நைட்டில் தான் ஏறிட்டு வந்தோம். அப்போ வந்து தண்ணியோட தேவை கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஆனால் இப்போ வெயிலில் நடக்கிறதுனால எங்களுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருந்தது. நீங்கள் ஏதாவது பகலில் போகிறீங்கன்னா மேக்ஸிமம் 5 லிட்டர் தண்ணியாவது எடுத்துகிட்டு போங்க. லைவ்ல போக முடியாது. ஆமாம் சிக்னலே கிடைக்காது. சந்தன் ஜேனி சர்ச் பண்ணுங்க. எல்லா நிறைய கோயிலெலாம் போட்டிருக்கேன். ஓகே, சென்னை. வெள்ளை விநாயகர் கோயில். இந்த வெள்ளை விநாயகர் கோயில் வந்துட்டாவே நம்ம முதல் மலையை ஏறிட்டதா அர்த்தம். இந்த முதல் மலையை ஏறதுக்கு எங்களுக்கு 1 மணி நேரம் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா சில கடைகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி கடைகளே இருக்காது. இந்த கடையில பாத்தீங்கன்னா நமக்கு என்னென்ன இருக்கும்னா ஜூஸு, நீர் மோர், அப்புறம் லெமன் சோடா, அப்புறம் வெள்ளரிக்காய், மாங்காய், பிஸ்கெட்டு இதெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போகலாம். அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் மலையில கடை வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை பார்த்துட்டு 2 ஜூஸை வந்து அவங்களுக்கு இலவசமாக கொடுத்தாரு. நாங்கள் அந்த கடைக்கார அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து 2வது மலையை ஸ்டார்ட் பண்ணோம். 2ஆம் மலை. இந்த 2ஆம் மலை பார்த்தீங்கன்னா சமதள பாதை ஆரம்பிச்சு படிக்கட்டு, வழுக்குப்பாறை அப்படி போவோம். இந்த 2ஆம் மலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய மூங்கில் மற்றும் நிறைய மரங்கள் தான் நிறைய நிறைஞ்சிருக்கும்.
நாங்கள் கடந்த 2 வருடம் இரவில் தான் பயணம் பண்ணிட்டு வருவோம். நான் இந்த தடவை பகலில் பயணம் பண்ணோம். இந்த 2வது மலையில் நாங்கள் வந்து அனுபவிச்சது பார்த்தீங்கன்னா நிறைய சிறு பறவைகள், குயில்கள், அப்புறம் சிறு வண்டுகள் பார்த்தீங்கன்னா சத்தம் விடுது. அது ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்குது. அதை கேட்டுகிட்டே நீங்கள் இந்த 2ஆம் மலையை கடந்து போகலாம். அங்கே இருப்ப அந்த பாட்டில் எதுவும் பாருங்கண்ணா. இங்கே ஒரு பக்தர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே போனவங்க போட்ட பாட்டில்ஸ்லாம் சேகரிச்சு எடுத்துன்னு போகிறாரு. இந்த மாதிரி போட்டுட்டு போகாதீங்க, ஏன்னா நம்ம இயற்கையை நம்ம தான் பாதுகாக்கணும். இந்த 3 மாதம் தான் அலோவ் பண்ணுறாங்க. இந்த 3 மாதத்தில் இந்த மலையை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வனத்துறை சார்பாக நிறைய இடத்துல குப்பை தொட்டி வச்சுருந்தாங்க. அதில் நீங்கள் போட்டுட்டு போங்க. வழுக்கு பறையாறதுக்கு முன்னாடி ஒரு சில கடைகள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தர்பூசணி, மாங்காய், வெள்ளரிக்காய் மற்றும் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வழுக்கு பறையாறதுக்கு முன்னாடி இங்கே உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏறுங்க. ஏன்னா வழுக்கு பாறையில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கும், ஏன்னா மரங்கள் வந்து கம்மியாக இருக்கும். வழுக்கு பாறைக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த குகை கோயில் இருக்குது. நீங்கள் வழுக்கு பாறை ஏறதுக்கு முன்னாடி இந்த குகை கோயிலை முடிஞ்சால் பார்த்துட்டு போங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து செப்பல், ஷூலாம் வந்து போட்டு வருவாங்க. இது அவங்களோட விருப்பம். ஆனால் இங்கே போட்டு வந்தாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அது உங்களோட விருப்பம், உங்களோட தனிப்பட்ட பக்தி தான். கீழே பார்த்து கம்பு வச்சு ஏறு. வழுக்கும், அதான் வழுக்கு பாறை. இந்த வழுக்கு பாறையிலிருந்தும் 4வது மலையிலிருந்தும் கீழே பார்த்தீங்கன்னா ஈசால இருக்கிற பெரிய சிவன் சிலை இங்கே இருந்து பார்த்தா தெரியும். 3வது மலை. இந்த 3வது மலை பார்த்தீங்கன்னா கைத்தட்டி சுனையில் ஆரம்பிச்சு திரும்பவும் சுனையோட தான் முடியும். இந்த 3வது மலையில தான் பாம்பாட்டி சித்தர் குகையும் இருக்கு. நீங்க போகும்போது மறக்காம பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்டு போங்க. இந்த 3வது மலை கடக்கும்போது எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியுமோ தண்ணி பிடிச்சிக்கிங்க. ஏன்னா இந்த 2 சுனை விட்டுட்டீங்கன்னா அதோட 7வது மலை கிட்ட தான் ஒரு சுனை இருக்கு. நடுவில் தண்ணி வேணும்னா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது. நடுவில் நிறைய கடைகள் இருக்கும், அந்த கடைகளும் தண்ணி உங்களுக்கு கிடைக்காது. அதனால இங்கேயே வந்து இந்த இடத்துலயே எவ்வளோ தண்ணி பிடிக்குமோ பிடிச்சிக்கிங்க. ஏன்னா பகலை நடக்கிறீங்கன்னா உங்களுக்கு தண்ணி தேவை அதிகமாக இருக்கும், இரவுல விட கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். அதனால உங்களுக்கு எவ்வளோ தண்ணி பிடிக்க முடியுமோ தண்ணி பிடிச்சிக்கிங்க. நாங்கள் கைத்தடி சுனையிலையும் தண்ணி பிடிச்சோம். அதுக்குள்ளே வந்து அடுத்த சுனை வரத்துக்குள்ளே அந்த தண்ணி காலி ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து 3வது மலை முடியிறப்போ சுனை இருக்கும். அங்கேயும் போயிட்டு ஒரு 2 பால் தண்ணி பிடிச்சோம். பாருங்கள், தண்ணி சூப்பராக கிளியராக கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அங்கே குடிச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் 4வது மலை ஏற ஆரம்பித்தோம். நான்காம் மலை. இந்த 4ஆம் மலை பார்த்தீங்கன்னா பாதை அந்த அளவுக்கு சரிவர இருக்காது. ஃபுல்லாக வந்து பாறைகளாகவும் ஒரு செம்மண் பாதையாக தான் இருக்கும். மரங்கள் அவ்வளவு இருக்காது. இங்கே ஏறினோடனே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குற காட்சி பார்த்தீங்கன்னா அருமையாக இருந்தது. இப்போ இந்த ஒரு எல்லாமே பார்த்து நின்று எல்லாரும் நின்று பார்த்துட்டு அப்புறம் வந்து ஏற ஆரம்பித்தோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த இடம். சைடுல புல்லா வச்ச மாதிரி இருக்குது. இப்போலேருந்து வெயில் அடிக்குமா, மரம்லாம் இருக்காதா? 4வது மலை ஏறும்போது வேற வந்து சூடாக இருக்குது. ஆனால் காற்று ரொம்ப சில்லுன்னு அடிக்குது. ஆனால் நீங்கள் வந்து வெயில் ஏறினீங்கன்னா இது மாதிரி துண்டு எடுத்து வந்து தலை சுற்றிங்க. அப்போ தான் வந்து ஏறத்துக்கு வசதியாக இருக்கும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மணி. இந்த மலையில் ஏறும்போது இந்த மலையில் ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா காற்று சில்லுன்னு அடிக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா பாதை இப்படி தான் இருக்குது, கரடு மூடாக இருக்குது. எந்த ஒரு சரியான பாதை இல்லை, ஃபுல்லாக மண் தட்டி தான் இருக்குது. மழை பெஞ்சதுனால மண் வந்து கொஞ்சம் இறுக்கமாக இருக்குது. இல்லைன்னு வச்சுக்கலாம், மண் ஃபுல்லாக புழுதி மாதிரி இருக்கும். கால் ஃபுல்லாக வெள்ளையாகிடும் அப்படியே நடக்க நடக்க. இந்த 4வது மலை முழுக்க பார்த்தீங்கன்னா நடந்து வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்துக்கும் ரொம்ப செங்குத்தாக இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காற்று இருந்தாலும் வெயிலோட தாக்கம் இங்கே தான் வந்து நாங்கள் அனுபவித்தோம். ஆனால் இங்கேருந்து திரும்பி பார்த்தோம்னா இங்கே வேற காட்சிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்தது. அதை பார்த்துட்டே நடந்தோம்.
இந்த வாட்டி நாங்கள் என்ன நோட்டீஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, நாகர்மலை எப்பவுமே கடலே இருக்காது. இந்த வாட்டி ஒரு 3-4 கடை இருந்தது. அந்த நிலையில தான் நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் தங்கிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி 2 வருஷம் போயிருக்கேன். அப்போலாம் பார்த்தீங்கன்னா கடையே இருக்காது. இந்த நாகர்மலை முழுக்க பார்த்தீங்கன்னா பனை ஓலை மாதிரி இருக்கிற செடி நிறைய இருக்குதுங்க. அதனாலயே என்னவோ தெரியல, இந்த நாகர்மலை ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். இருந்தாலும் நாங்கள் ஒரு வழியாக நாகர்மலையை முடிச்சிட்டோம். 5ஆவது மலை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன் நாங்கள் பகலில் மலையெல்லாம் பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4, 5, 6, 7 இந்த இடத்துல நாங்கள் வந்து இரவுலேயே பயணித்து இரவுலேயே இறங்கிடுவோம். இதோட ஃபுல் வியூவே இதுக்கு நாங்கள் பார்த்ததே இல்லை. என்னுடைய பசங்களும் இந்த டைம் வந்து பகலை கூப்பிட்டு வந்தோம்னா இங்கே ஃபுல்லாக பார்ப்பாங்கன்ற ஒரே விஷயத்துக்காக தான் நாங்கள் வந்து பகல் ஏறினோம். ஆனால் ஏற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணதுன்னா, பசங்களை கூப்பிட்டு தயவு செஞ்சு மேலே வெயிலில் ஏறாதீங்க, வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ஏற ஆரம்பித்தோம். டேயில் போனால் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் வந்தோம். உண்மையாகவே வந்து செம்ம வேறு லெவலில் இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு சரியான வியூ. நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கண்ணுக்கு 360 டிகிரி பார்த்தோம்னா ஃபுல்லாகவே மலையே தான் இருக்குது. 5வது மலை விபூதி மலை. ஏன் இது விபூதின்னு சொல்லுவாங்க, மலை சொல்கிறாங்கன்னா பாருங்கள் கையில் பார்த்தீங்கன்னா விபூதி மாதிரி வெள்ளையாக வருது பாருங்கள். இதான் வந்து விபூதி மலை. ஸோ இதான் வந்து விபூதி மலைன்னு சொல்கிறாங்க. வேஸ்ட் கேர்லாம் எடுத்துன்னு போகிறீங்களா? அங்கே போட்டு போயிடுறாங்க. அங்கங்கே போட்டு டோக்கன் போட்டாலும் போடாலும் போட்டு போயிடுறாங்களா? பேக்கில் வச்சு மறைச்சு கொண்டு வராங்களா, அப்புறம் அப்படியே போட்டு போடுறாங்க. நல்ல விஷயண்ணா. 5வது மலையிலேருந்து வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது. இதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து பகல் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா விபூதி மலை, இதுதான் விபூதி மலை சொல்லுவாங்க. 5வது மலையில் இருக்கிறோம். அங்கே பீமன் கழிவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த மலையில். இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி. நாங்கள் இது ஏறி இறங்கி திரும்ப 7வது மலை ஏறணும். அதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து சாமி பார்க்க முடியும். நானும் லோட இறக்கிட்டு வந்துட்டேங்க. 5வது மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண் பாதை தான். அதே சமயம் ஒரு பக்கம் ஃபுல்லாக பாதாளமாக இருக்குது. அதனால நடக்கும்போது நீங்கள் பார்த்து நடக்கணும். அதே மாதிரி இந்த 5வது மலை கிடக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா 5வது மலையும் 6வது மலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 5வது 6வது மலையும் ஏற்ற இறக்கத்தோடு தான் வந்து இந்த மலை ஃபுல்லாகவே போகுது. நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டன் சித்த சமாதி இருக்கோம். இப்போ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு வர்றதுக்கு பாதை அமைச்சவர் இவர் தான். அவர் சமாதி இங்கே இருக்குது. நீங்கள் வரும்போது மறக்காமல் வந்து ஒரு தரிசிச்சுட்டு போங்க. விளக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. ஓகேங்களா? வாங்க மேலே போவோம். பீமன் களி உருண்டை கிளம்பி இப்போ 2:30. இது பாருங்க எப்படி இது பாருங்க வியூ. நான் என்ன ஆசைப்பட்டு உங்களை கூப்பிட்டு வந்தேனோ அது வந்து இங்கே நடந்துருக்குது. இந்த இங்கேருந்து பார்க்கறது வியூ பாருங்கள். இதுக்காக கூப்பிட்டு வந்தேன். நைட்டில் வந்தோம்னா இந்த வியூவே தெரியாது, ஃபுல்லாக ஹீட்டாக தான் இருக்கும். நைட்டே விடிகாலே இறங்கிடுவோம். என்னம்மா எப்படி நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? வாங்க வாங்க வாங்க. ஐந்தாவது மலையில் இருக்கிற பீமன் கழிவுடைய தானதுக்கு அப்புறம் நீங்க பாக்குற காட்சி தான் இது. 7வது மலையில இருக்கிற சுவாமி முடிமலை. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும். அப்பா நம்ம வந்துட்டோம், நம்ம வந்து 7வது மலையை வந்து ஏற போறோம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு உற்சாகம் வர மலை தான் இந்த 7வது மலை. இந்த மலையை ஏறதுக்கு நம்ம 6வது மலையை இறங்கணும். இறங்கினதுக்கு தான் வந்து நம்ம 7வது மலை ஏற முடியும். இந்த 6வது மலை பார்த்தீங்கன்னா ஆண்டிச்சுனையோட முடியுது. இப்போ அந்த ஆண்டிச்சுனைக்கு தான் இப்போ நம்ம போக போறோம். 7வது மலை இப்போ ஏற போகிறோம். நம்ம ஏற ஒரு வழியும் இறங்குற வழியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இப்போ கீழே போனோடனையும் ஆண்டிச்சுனை வரும். அங்கே ஒரு குளியலை போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம 7வது மலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஆண்டிச்சுனையை போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மலையை 6வது மலையை இறங்க போகிறோம். இந்த 6வது மலை இறங்குற பாதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரங்கள் நிறைஞ்சிருக்கும். மரத்தோட வேர்கள் வந்து குறுக்கு நடுக்கும் போயிட்டுருக்கோம்.
இந்த பாதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறத்துக்கும் இறங்குறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மூங்கில கொம்பில் பயன்படுத்தி தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும், ஏறுற மாதிரி இருக்கும். சில டைம் வந்து பக்கத்தில் இருக்கிற மரங்களை பிடிச்சி கூட இறங்குற மாதிரி இருக்கும். 6வது மலை இறங்குனதுமே ஆணிச்சுனை வந்துடும். இந்த ஆணிச்சுனைக்குள்ள ஒரு சிவலிங்கம் இருக்கு. நீங்கள் குளிக்கும்போது குளிச்சுட்டு சிவனையும் வழங்கிட்டு வந்துடலாம். அதே மாதிரி தண்ணி எப்படின்னு பார்த்தா ரொம்ப சில்லுன்னு இருக்கும். நீங்கள் 6 மலை பயணிச்சுட்டு வந்த டயர்டை வந்து இந்த தண்ணியில் குளிச்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் குளிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஆணிச்சுனை கீழே இருக்கிற சிவனை வணங்கிட்டு நீங்கள் 7வது மலையை பயணிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த 7வது மலை ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் சில கடைகள் இருக்குது. இந்த கடைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முளவாட்டுக்கால் சூப்பும் ப்ளஸ் வந்து சுக்குமல்லி காப்பியும் கிடைக்கும். தாராளமாக நீங்கள் குடிங்க. நீங்கள் வந்து நடந்து வந்த காலத்து எல்லாமே நீங்கள் போகும். அதே மாதிரி முளவாட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து கால் வலியே உங்களுக்கு சரியாகும். 7வது மலை போகிற பாதையில் வலது பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வனத்துறை சார்பாக கேம்ப் ஷெட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு முடியல ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் தாராளமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம். 7வது மலை ஸ்டார்டிங்கில் வந்து 7வது மலை ஸ்டார்டிங்கில் சுனை ஒன்று வரும். அப்போ தண்ணி வரல. 2 டியூபுமே பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, ஆனால் தண்ணி வரல. ஸோ அதனால் 7வது சுனையை தண்ணி வரணும்னு நினச்சிட்டு வந்தோம்னா தண்ணி இருக்காது. அதுக்கு முன்னாடியே வந்து ஓரளவுக்கு ஃபில் பண்ணிட்டு வந்துடுங்க. 7வது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி என்கிட்ட சுத்தமாக இல்லை. இது தண்ணி 7வது மலை இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து தண்ணி வரல. அப்புறம் கேட்டால் விசாரிச்சா இந்த பாறை கீழே வந்து சொல்லி சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பாறையிலேருந்து வடிஞ்சு வர சுனை தண்ணியை சின்ன ஒரு கல் வச்சு அதை வந்து ஒரு மரம் கட்டி அதுலேருந்து சின்ன பழுப்பு போட்டு அதுலேருந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிதான் நாங்களும் ஒரு கேன் பிடிச்சோம். தண்ணி ஓரளவுக்கு பரவாயில்ல கிளியராக தான் இருந்தது. இருந்தாலும் நீங்கள் கீழேருந்து எடுத்து வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. 7வது மலை சுவாமி முடிமலை அதுதாங்க இப்போ நாங்கள் வந்து ஏற போகிறோம். இது ஏறும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு பூஜை நடக்கும். அதுக்குள்ளே மலைக்கு மேலே ஏறலாம்னு சொல்லி தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி ஏற ஆரம்பித்தோம். ஏறும்போது மலையோட இடது பக்கத்தில் தாந்தூண்டி விநாயகர் இருப்பார். மறக்காம விநாயகரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறம் மலை ஏற ஆரம்பிங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்கும், ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்படி ஃபர்ஸ்ட் மலை உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததோ அதே மாதிரி 7வது மலையும் இருக்கும். இந்த மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல உட்காந்துட்டு தான் ஏறணும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சோர்வாக இருந்தது. ஏன்னா நாங்கள் பகல் பகுதியில் வெயிலில் ஏறி வந்திருக்கோம். அதே மாதிரி இங்கேருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த வருஷம் தான் பகல் பகுதியில் வந்து ஃபுல் வியூவை நான் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி 2 வருடமும் பார்த்தீங்கன்னா இரவுலேயே இறங்கிடுவோம். இந்த 7வது மலையிலேருந்து பார்க்குற வியூ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப புத்துணர்ச்சியாக இருந்தது. நம்ம ஏறி வந்த மொத்த கலக்கும் போய் அப்பா என்ன ஒரு சில்னஸ், என்ன ஒரு காற்று, என்ன ஒரு அமைதி, என்ன ஒரு சூழல், அந்த மாதிரி நாங்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து வர சிறுவாணி ஆறும் அதோட அணையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. சுவாமி முடிமலையை தோரணமலைன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 2 பாறை இருக்கும். 2 பாறைக்கு உள்ளே போய் தான் நம்ம ஈசனை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த 2 பாறைக்கு மேலே ஒரு பாறை வந்து இயற்கையாக அமைஞ்ச மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அதனால தான் வந்து தோரணமலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் மலை உச்சி அடையும் போது பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஈவினிங் 5:30. 7வது மலை உச்சியை நாங்கள் அடையிறதுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஆச்சு. உச்சி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இங்கே சாமி பார்க்க போகிற வழியில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து சாமி பார்க்க போனோம். நீங்கள் இங்கே வந்து ஓய்வு எடுக்க போகிறீங்க, நைட்டு இங்கே வந்து தங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வர வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா ஷொட்ரு, ஹூடி, இல்லை பெட்ஷீட்டு அந்த மாதிரி விஷயத்தை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே ரொம்ப ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கும் இரவு டைமில். நாங்கள் இப்போ 5:30 மணிக்கு வந்தோம். அப்போவே வந்து மலைக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிராக இருந்தது, மலைக்கு இந்த பக்கம் தான் கொஞ்சம் குளிர் கம்மியாக இருந்தது. இரவில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நடந்து போகிற பாதையில் நிறைய பேர் இங்கே தூங்கிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் இங்கே தங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் நாங்கள் பகலில் போகும்போது நிறைய பெண்கள் வந்து சாமி பார்க்கறதுக்கு வந்திருந்தாங்க. பகல் பொழுதுல அவங்க மலை ஏறி வந்தது பார்த்தோன்னே நாங்கள் வந்ததெல்லாம் பெரிய விஷயமே கிடையாதுன்னு அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. தோரணமலையில் இருக்கிற மணி அடிச்சுட்டு உள்ளே போனீங்கன்னா வலதுபுறத்தில் விநாயகர் இருப்பார். விநாயகர் தரிசிச்சுட்டு அப்படி உள்ளே போனீங்கன்னா எப்படி நம்ம வந்து வெயிலில் நடந்து வந்தோமோ அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு சில்னஸும் குளிர் இருக்கும். நீங்கள் சட்டை போடாமல் நடந்து வந்தாலும் இங்கே வந்து சட்டை போட்டு தான் ஆகணும்.
ஏழாவது மலையில் இருக்கிற அப்பனை பார்க்கறதுக்கு, வெள்ளைங்கிரி ஆண்டவனை பார்க்கறதுக்கு நீங்கள் 7 மலை கடந்து வந்து இங்கே பார்த்ததுக்கப்புறம் மனசுக்குள்ளே அவ்வளோ அமைதியும் புத்துணர்ச்சியும் வந்துடும். இங்கே இந்த மலையிலேருந்து இறங்கவே உங்களுக்கு தோணாது. இங்கே இருக்கிற இயற்கை காட்சியை பார்க்கத்தா இங்கேயே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த மலை வருஷத்தில் 3 மாதம் தான் திறந்துருக்கும். அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியிலேருந்து சித்ரா பௌர்ணமி வரைக்கும் திறந்துருக்கும். நாங்கள் மலையேறி வந்த உடனே சுயம்பு லிங்கமாக உருவாயிருக்கிற வெள்ளைங்கிரி ஆண்டவரை தரிசிச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை நடக்க இன்னும் 2 மணி நேரம் இருக்குன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் 2 மணி நேரமா மலையிலேயே தங்கி ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பூஜையும் நான் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கணும். எங்களை இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே எடுக்க விடலைங்க, ஃபோட்டோவும் எடுக்க விடல. ஏன்னா வந்து ஃபோட்டோ எடுக்க விடாதீங்க வந்து கண்டிஷனாக போட்டாங்க. நாங்கள் மறைஞ்சு தான் எடுத்தோம். அதனால் வந்து சிவனை வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு காட்ட முடியல. ஏதோ ரகசியமாக எடுத்த மாதிரி தான் அவங்க எடுத்தோம். இதுக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக எடுக்க அளவு பண்ணுவாங்க. இந்த வாட்டி அளவே பண்ணல. அதுவே கொஞ்சம் மன வருத்தம் தான். ஏன்னா இந்த காட்சியை வந்து நான் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக தான் நான் பகல் ஏறி போய் பூஜைலாம் அட்டன் பண்ணி நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன். அதனால் என்னால் ஃபுல்லாக எடுக்க முடியல. ஏன்னா அவர் வந்து சொல்லிட்டே இருந்தார் வீடியோ எடுக்காருன்னு சொல்லிட்டு. அதையும் இதுதான் எடுத்தோம். தோரணமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இடது பக்கமாக ஒரு வழி போகுது. அந்த வழியில் போனாலும் நிறைய இயற்கையான காட்சிகளை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் ஒரு மலைகளாக தான் தெரியுது. ரொம்ப அற்புதமாக இருந்தது மேலேருந்து பார்க்கறதுக்கு. அதே மாதிரி மேலேயே நாங்கள் உட்காந்துட்டு சூரிய அஸ்தமனத்தையும் பார்த்துட்டு தான் அப்புறம் நாங்கள் கீழே இறங்கணும். இந்த பாதை தான் சிவனை வணங்கினதுக்கு அப்புறம் இறங்கி போகிற பாதை. இந்த 7வது மலை மட்டும்தான் ஏறத்துக்கு ஒரு பாதையும் இறங்கிறதுக்கு ஒரு பாதையும் தனித்தனியாக போவோம். ஆனால் 7வது மலையில பாதியிலேருந்து 2மே ஒன்றா சேர்ந்துடும். அதுதான் இந்த 7வது மலையோட சிறப்பு. எங்களோட இந்த வெள்ளைங்கிரி மலை பயணத்தை கடைசி வரைக்கும் இந்த வீடியோவில் பார்த்தவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நாங்கள் போகிற வீடியோலாம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வெள்ளைங்கிரி மலை பயணத்தை எந்த ஒரு தங்கு தடையின்றி நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, இயற்கையும் அந்த சிவனும் மட்டும்தான். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய.